அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இன்றைக்கு என்னோட 40 days 40 ஸ்ட்ரக்சர்ன்ற அமைப்பில் 2026 பெச் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் செய்கிற ஸ்ட்ரக்சர் டிஸ்கஷன். ஃப்யூச்சரில் இன்னும் வீடியோ செட்டப்புக்கு போகிற நிலைமையில் இல்லை. ஏழுமானமாய் நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் விளம்பரப்படுத்தி போடுறேன். நீங்கள் வாய்ஸில் கேட்டீங்கன்னா ஓகே. முக்கியமான டயக்ராம்ஸ் அது இது வந்து நான் வீடியோஸ் ஃபோட்டோஸ் போடுறேன், பிரச்சனை இல்லை. ஒரு 40 days செய்கிறதால அதை செய்வோம். ஓகே, இப்போ இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்னென்னா, விசை இணைகர விதியினை வாய்ப்பு பார்த்தலும் அதன் மூலம் தெரியாத திணி ஒன்றின் பெருமானத்தை துணிதலும்ன்ற விஷயம். ஓகே, இப்போ விசை இணைகர விதின்னு சொல்றது எல்லாரும் தெரியும். ஒரு இணைகரம் ஒன்று வரைஞ்சி அதோட இரு பாதங்கள் மூலம் விசைகளை நான் வகை குறிக்கிற அந்த இணையகரத்திடம் பாதங்களுக்கு நடுவில் ஒரு மூளை விட்டம் வந்து என்ன விளைவுல தரும், மற்ற மூளை விட்டம் வந்து எங்களுக்கு என்ன தெரியும், வித்தியாசத்தை தரும். படிச்சுப்பீங்க, காவிகள்லையும் படிச்சுப்பீங்க. சரி, இப்போ விசை இணையர விதியை வாய்ப்பு பார்த்தலுக்கு தேவையான உருப்படிகள் ஒன்றா பார்க்கணும். ஒப்பமான 2 கப்பிகள் தேவை. ஏன் ஒப்பமான கப்பிகள் தேவை? கப்பிகளுக்கு உராய் வீழ்ச்சின்னா அது மட்டும் இல்லை, திணிவு வீழ்ச்சின்னா கப்பிகளுடைய இருபுறமும் சுழற்சி இயக்கம் படித்தா கூட தெரியும். கப்பிடைய இருபுறமும் என்ன நடக்கும், இழுவை வித்தியாசம் அடையும். இப்போ ஒப்பமான கப்பிகள் தேவை. வேற தெரிந்த திணிவுடைய இரு பாரங்கள் தேவை. அடுத்தது வந்து பாரமற்ற லேசான நூல் பாவிக்கணும். பாரமான நூல் பாவிச்சா அதுக்கும் என்ன வரும், பாரம் ஒன்று இருந்தால் இழுவை இடத்துக்கு இடம் என்ன செய்யாது, ஒரே இழுவையா இக்காது. இப்போ நான் சொல்ற காரணங்கள் எல்லாம் தேவைப்படும். எக்ஸாம்ல கேள்வி கேட்டா இப்படி பாரமுள்ள இலைகளையே யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நான் நார்மலா காரணங்கள் சொல்றேன். அடுத்து தெரியா திணிவுடைய பாரத்தை தொங்க விடுறது எனக்கு தராசியோட தேவை. தராசின்னா அந்த தாங்கிறதுக்கு அந்த ஹேண்டில் மாதிரி. இப்போ தெரிஞ்ச திணிவுகளுக்கும் நான் 3 இது போடணும். ஏன்னா நூலில் கட்டி ஒரு தராசு மேல வச்சு அதுக்கு மேலே தான் நான் இதை போட போகிறேன் திணிவுகளை. சரியா? அடுத்து வெண்ணிற கடதாசியோட தேவை. வேற தலை ஆடி, வேற மூளை மட்டம், அந்த விஷயங்கள் தேவை. வேற என்ன ஊசிகள் தேவைப்படலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் இந்த வாய்ஸ் மெசேஜ் கீழே, அதையும் பார்த்தீங்கன்னா சரி. இப்போ பிக்யூஆர்ன்றதுலையே பியும் கியூவும் எனக்கு தெரிஞ்ச திணிவுகளாக எடுத்துக்கிறேன், ஆறுன்ற தெரியாத திணிவாக எடுத்துக்கிறேன். இப்போ கியூ வழியே மேல் நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசான இலைன்றதால இழுவை சமன். 26 பெஜ்ஜாக்களுக்கு விளங்கும் இந்த விஷயம், 27க்கும் விளங்கும். இழுவை சமன். அப்போ உங்களுக்கு தெரியும், ஓன்ற புள்ளியில் எனக்கு என்ன செய்யலாம், இழுவைகள் அப்படி குறிக்கலாம். ஓகே, அப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆறுன்ற விசை வந்து சமனும் எதிருமா யார்கிட்ட நிறைய தரப்போகுது, ஆறுன்ற விசை எனக்கு தெரியாத திணியோட நிறைய தரப்போகுது என்ற ஆறுன்ற விசை. அப்போ ஓன்ற புள்ளியை பார்த்தீங்கன்னா 3 விசைகளின் கீழ் சமநிலையான சந்தர்ப்பம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், பீடையும் கியூடையும் விலையுள் தான் 6க்கு சமனாய்க்கணும். ஏண்டா 3 விசையின் கீழ் சமநிலை எனக்கு 2 விசையின் கீழ் சமநிலையா மாத்தலாம். எப்படி? பியும் கியூவையும் ஒரு விசையா ஒடுக்கினா இப்ப பியும் கியூவும் இல்ல, பீடையும் கியூடையும் ஒரு விலையுள் தேய்க்குது, கீழே ஆறிக்குது. அப்ப மேல் நோக்கி ஒரு விசை, கீழ் நோக்கி ஒரு விசை, இரு விசையின் கீழ் விளைவுள் மாதிரி வந்துட்டு. ஓகே, இப்ப இந்த பிராக்டிகல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் கேட்கலும்டா, நான் சொன்ன காரணங்கள் அது மட்டும் இல்ல விசை இணைகர விதி எழுத சொல்லுவான். அதே போல சமன்பாடு எழுத சொல்லுவான். ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் பிளஸ் கியூ வர்க்கம் பிளஸ் 2pq cos θ சமன்பாடு எழுத சொல்லுவான். சரி, இப்போ ஒன்னாவது என்ன செய்யணும்டா, ஏண்ட வரைதல் பலகையில கடதாசி வரைதல் பலகை செங்குத்தாய்க்கிறமா ஈக்கணும். ஏன் செங்குத்தாய்க்கணும்டா, ஒரே தளமா இருந்தா தான் எனக்கு இந்த ப்ராக்டிக்கல் செய்யலும். 3Dல இருந்தா செய்யலாம், 2Dல ஈக்கணும், ஒரே தளம் இரு பரிமாணத்துல ஈக்கணும். சரியா? அப்ப வரைதல் பலகை நான் நிலை குத்த வச்சுக்கொண்டு அதுல வெள்ளை கடதாசி என்ன செய்யலாம் என தரப்பட்ட ஊசிகள் மூலம் பொருத்தி கொள்றேன். ஓகே, பொருத்தின பிறகு இரு கப்பிகளையும் அந்த வெள்ளை கடதாசிக்கு மேலால பொருத்தி பிக்யூன்ற இரு நூல்கள்ல தெரியா திணிவுகளை கட்டி அந்த இலைகளுக்கு மேலால போற மாதிரி என்ன செஞ்சு கொள்ளணும், அமைச்சு கொள்ளணும். சரியா? அமைச்சு கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்டா, 2 கப்பிகளுக்கு மேலால போன நூல் என்ன செய்யணும், ஓன்ற புள்ளியில கட்டி அந்த புள்ளியில இன்னொரு இலை நூல்னு சொல்றது
நான் இளையதன் சரியா? இளையதன் நூலுண்டு சொல்றேன். ஓகே. ஓகே. அப்ப அ ஓன்ற புள்ளியில இன்னொரு இழைய கட்டி, நூல கட்டி, ஆருன்ற தெரியா திணிவ தொங்கவிடுறேன். அப்ப தொங்கவிடக்குள்ள இந்த ஆருன்ற திணிவு, இலைகள், பாரங்கள் ஒன்றும் எதுல செய்யக்கூடாது. ஒன்றிலயும் படக்கூடாது. அதன் காரணமா தான் நிலை குத்தகைக்கணும் அப்டி சொன்னேன். ஏதாவதுல பட்டா என்ன நடக்கும்னு கேட்டான்டா, பட்டா உங்களுக்கு சுயாதீன விசை வரைபடம் வரையக்குள்ள இங்க பார்த்தீங்கன்னா சமநிலை எழுதக்கொள்ள, மேல் நோக்கிய விசை சமன் கீழ் நோக்கிய நிறை. சொல்லணும் எல்லாமே மேல் நோக்கிய சமம், கீழ் நோக்கியன்ற ஒரே தளத்துல இருக்கணுன்றதுக்காகத்தான் ஒன்லயும் படக்கூடாதுன்னு சொல்றேன். பட்டுச்சுன்னா என்ன ப்ராப்ளம்ண்டா, பட்டா உங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் ஒரு மேற்பரப்புல பட்டா என்ன வரும்? மறுத்தாக்கம் வரும். மறுத்தாக்கம் வரும். அந்த மறுத்தாக்கத்த புறக்கணிக்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன்? நிலை குத்தாய்க்கிற மாரி எல்லாம் செட் பண்ணி கொண்டேன். சரியா? ஓகே. இப்ப உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்ப நான் என்ன செய்வேன்? 6ன்ற தெரியாத திணிவ கொஞ்சம் இழுத்துட்டு விடுவேன். இழுத்துட்டு மேல விடக்குள்ள என்ன நடக்கும்? அது திருப்பி அதே இடத்துக்கு வந்துச்சுண்டா, கப்பிகள்ல உராய்வு இல்லன்னு சொல்லுவேன். கப்பிகள்ல உராய்வு இல்லன்னு சொல்லுவேன். சரியா? இப்ப கப்பிகள் உராய்வு இருந்துச்சுன்னா, கப்பிகள் உராய்வு குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும். அதாவது எண்ணெயிடுற, மசகிடுற செயல்முறைகள நீங்க சொன்னீங்கடா சரி. ஓகே. சரி. இப்ப இந்த செட்டப்ப நான் செஞ்சு முடிச்ச பிறகு இப்ப என்ன செய்யணும்? நான் இணைகரம் வரையணுமா? இல்லையா? ஓகே. இப்ப இணைகரம் வரையணும். இணைகரம் வரையக்குள்ள உங்களுக்கு தெரியும். இலைக்கு செங்குத்தாக என்ன வைக்கணும்? இலைக்கு செங்குத்தா மூலை மட்டத்த வச்சு, அந்த இப்ப இலை தானே இப்ப இந்த இணைகரத்துல பாதங்கள். நான் கீழ போடுற ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னா சரி பாதங்கள். அப்ப பாதங்கள்ன்றதால அப்ப செங்குத்தா வச்சு மூலை மட்டத்த எனக்கு அந்த இலையிட அமைவ குறிச்சுக்கொண்டு எனக்கு தளவாடிய யூஸ் பண்றேன்டா. தளவாடிய யூஸ் பண்ணா என்ன செய்ற? தளவாடிய அ என்ன செய்ற? தளவாடிய யூஸ் பண்றேன்டா. இந்த தளவாடிய என்ன செய்யணும்? இந்த இலைக்கு கீழால இந்த கடதாசிக்கு மேல, இந்த தாளுக்கு மேல அ வச்சு மேலிருந்து இலையினூடாக பார்க்கணும். பார்க்கிற நேரம் பிம்பங்களின் இருபுறத்துல அமைவிக்குதே. இலையினூடாக கடதாசிக்கு மேலால இந்த கண்ணாடிய வச்சு இலையினூடாக பார்க்கணும். இந்த பிம்பங்களோட அமைவு இருபுறத்தையும் நான் குறிச்சுக்கொள்ளணும். இதுல நான் கட்டாயம் என்ன செய்யக்கூடாது? நிழல யூஸ் பண்ணக்கூடாது. நிழல யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இது நான் நார்மலா படிச்ச ஆட்களுக்காக சொல்றேன். டீப்பா விளங்கப்படுத்துற ஐடியா இல்ல. விஷயத்த கொஞ்சம் நினைவுபடுத்துறேன். ஓகே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று போடுவோம்னு யோசிக்கிறேன். பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். ஓகே. இப்ப என்ன செய்வேன்? இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல, இப்ப நான் புள்ளிகள குறிச்ச போறோம். கடதாசி வெளிய எடுத்து என்ன செய்வேன்? இணையத்துல பாதங்கள வரைஞ்சு கொள்ளுவேன். இப்ப உங்களுக்கு இது நல்லாவே தெரியும் என்ன? இந்த வரையப்படுற பாதங்களோட நீளங்கள் எல்லாம் யாருக்கு நேர்விகித சமன்? வரையப்படுற விசைக்கு நேர்விகித சமன். அதாவது 5 நியூட்டன நான் 5 சென்டிமீட்டருக்கு வரையிற மாதிரி. 10 நியூட்டன 10 சென்டிமீட்டருக்கு வரையிற மாதிரி. சரியா? ஓகே. இப்ப இணையகரத்துல பாதங்கள் P, Q வரைஞ்சிட்டு, அத பூர்த்தி செஞ்சு ஒரு இணையகரம் ஒன்று உருவாக்கிக் கொள்ளுவேன் என்ற வெள்ளை கடதாசில. அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? அவ்விரு பாதங்களின் ஊடாக செல்லும் மூலைவிட்டம். இணையகரம்னு சொன்னா 2 மூலைவிட்டம் மீக்கி. நான் சொன்னேன் ஒரு மூலைவிட்டம் விலையோட தரும், இன்னொரு மூலைவிட்டம் வித்தியாசத்த தரும். வித்தியாச சமன்பாடு என்ன? R வர்க்கம் சமன் P வர்க்கம் மைனஸ் Q வர்க்கம் பிளஸ் 2P cos θ அந்த மாரி சமன்பாடு வரும். சரியா? ஓகே. இப்ப இப்ப என்ன செய்வேன்? ஏன்ட P, Q என்ற பாதங்கள் 2க்கும் இடையினூடாக செல்லும் மூலைவிட்டத்த அளந்து கொண்டு இப்ப உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு P நிறை தெரியும் 5 கிலோன்ட்டு. அதாவது 50 நியூட்டன்னு தெரியும். இப்ப நீங்க 50 நியூட்டன 5 சென்டிமீட்டருக்கு வரைவீங்க. இல்லாட்டி 50 சென்டிமீட்டருக்கு வரையணும்னு வைங்களேன். அப்ப 50 நியூட்டன் 50 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிறீங்க. உங்களோட மூலை விட்டம் 70 சென்டிமீட்டர்ன்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? உங்களோட மூலை விட்டம் 70 நியூட்டன வகை குறிக்குதுன்னு அர்த்தம். 70 நியூட்டன வகை குறிக்குதுன்னு அர்த்தம். சரியா? இப்ப உங்களுக்கு 70 நியூட்டன் வருது. 70 நியூட்டன் வருது. இப்ப உங்களுக்கு ஆற தெரியாத திணிவுண்டாலும் உங்களுக்கு வேற தராசுகள யூஸ் பண்ணி ஆர்ட திணிவு அளந்தெடுக்க இயலுமா? இயலாதா? அப்ப நான் ஆர்ட திணிவு அளந்து பார்க்கிறேன். ஆர்ட திணிவு ஒரு 65 நியூட்டன் மாயிக்குது. அப்ப எனக்கு வந்த மூலை விட்டம் 70 நியூட்டன் மாயிக்குது. அப்ப நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஏன் இது பிழையா வைக்கலாம்ன்னு யோசிச்சு பார்க்கிறேன். அப்ப பிழையாகிறது என்ன காரணம் கேட்டா சொல்லுவீங்க? ஆ அடுத்து இந்த வரைதல் பலகை என்ன ஈக்காது? செங்குத்தா ஈந்திக்காதுன்ற ஒரு காரணம். அடுத்து கப்பிகள்ல உராய்வு ஈந்திக்கலாம். அடுத்து இலைகள் பலகையுடன் தொடுகையில் ஈந்திக்கலாம். அடுத்தது இலைகள் இலேசானவை இல்லாம ஈந்திக்கலாம். சொல்றேனே நான் முன்னயே காரணங்கள் சொன்னேன். அப்ப எனக்கு என்ன செய்யலாம்? உதாரணத்துக்கு நான் பிராக்டிகலா செஞ்சுட்டேன். மூலை விட்டம் 70 நியூட்டன் வருது. அப்ப நான் Rன்றது தராசுல வச்சு அளந்தும் பார்க்கிறேன். அதுவும் 7 கிலோ. அதாவது 70 நியூட்டன். அப்ப 2ம் சமன் என்றா என்ன சொல்லலாம்? விசை இணையர் விதி சரியானது என்று சொல்லலாம். அப்ப விசை இணையர் விதிய வாய்ப்பு பார்க்க எப்படி? Rன்றத நான் தராசு ஒண்ணுல அளந்து எடுத்துட்டு, ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் தராசு இதுல அளந்து எடுத்துட்டு, எனக்கு வர மூலை விட்டத்த 70 நியூட்டன்டா 70 நியூட்டனும் இந்த 70 நியூட்டனும் சமன் ஆகுதா? அப்ப விசை இணையர் விதி சரியானது என்று சொல்லலாம். அடுத்து இந்த விசை இணையர் விதியில எக்ஸ்ட்ரா ஒன்று வரலாம். தெரியாத திணிவோட
பருமனை துணிகிறது. தெரியாத திணி ஒன்றோட பருமனை துணிகிறது. அப்ப 1வது விசையினர் விதி கரெக்டான்னு பார்த்துட்டு, இப்ப விசையினர் விதி ஷுவர். விதி பிழை இல்லன்னு உறுதிப்படுத்திட்டேன். விதி உறுதியா இல்லையான்னு எனக்கு தெரியவே. அதுதான் வெளி வேறாவும் அளந்து பார்த்தேன். மூளை விட்டு அளந்து பார்த்தேன். அப்ப ஓகே 2ம். இப்ப விசையினர் விதி ஷுவர். இப்ப எனக்கு தெரியாத ஆரோண்டு வேறொரு ஆரோண்ட நான் போட்டு அளந்து பார்க்கிறேன். இப்போ ஒரு 80 நியூட்டன் காட்டுது மூளை விட்டம். எனக்கு சொல்லலாம் என்ற ஆர் வந்து என்ன வைக்கும்? 8 கிலோ திணிவுடையதா ஈக்கும் என்று சொல்லலாம். 8 கிலோ திணிவுடையதா ஈக்கும் என்று சொல்லலாம். ஓகே. இப்ப இன்னொரு ஐடியாவா இது தேவைப்படும். என்னன்னா, இப்ப நீங்க திணிவுகள சும்மா கட்டி தொங்க விடையில நான் சொன்னேன். ஏதோ ஒரு ஆதாரத்துல வைக்கணும். இப்ப உதாரணத்துக்கு அந்த ஆதாரமும் சுயாதீனமா தொங்குறதால சில நேரம் அந்த ஆதாரத்துக்கும் திணிவையும் என்ன செய்யணும்? சமன்பாட்டுல ஆட் பண்ண வேண்டி வரும். இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணா, இதுல சாரநிறுத்தி துணியறதுக்கு மாறி போகவும் மேலும். அப்படின்டா PQன்னு 2 தானே. P இல்லாட்டி Q நான் என்ன செய்வேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு PM, QM வச்சு துணிவேன். உதாரணத்துக்கு P 50 நியூட்டன், Q 70 நியூட்டன். எனக்கு 90 நியூட்டன் வருதுன்னு வைங்களேன். நான் சொல்லக்குள்ள நீங்க நோட் பண்ணீங்கன்னா சரி. P 50, Q 60, சாரி P 50, Q 70. அப்போ உங்களுக்கு ஒரு 90 நியூட்டன் வருதுன்னு 90 இல்ல. சும்மா அண்ணால ஒரு 75 வருதுன்னு வைங்களேன். அண்ணால ஒரு 75 வருது. சரி. இப்ப நீ என்ன சொல்லுவான்? இப்ப நான் P தண்ணிக்குள்ள அமிழ்த்துறேன்னு சொல்லுவான். தண்ணிக்குள்ள அமிழ்த்தினா உங்களுக்கு என்ன தெரியும்? தண்ணிக்குள்ள அமிழ்த்தினா ஒரு பொருளுக்கு சுயாதீனம் எழுதினா மேலுதைப்பு வரும். அடுத்து மேல் நோக்கி இழுவை வரும். கீழ் நோக்கி நிறை வரும். அதாவது தண்ணிக்குள்ள வச்சா இன்னொரு ஆள் சப்போர்ட் பண்ற மாதிரி கீழே இருந்து ஒரு விஷயம் வரும். உதாரணத்துக்கு 50 கிலோ சாக்கோட சிமெண்ட் மூட்டை அவங்களோட கையில இருந்தா அவங்களுக்கு தூக்க கஷ்டமாயிக்கும். இன்னொரு ஆள் சப்போர்ட் பண்ணா தூக்குற கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும். அதாவது தண்ணி வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி. இப்ப நீங்க தண்ணிக்குள்ள P அமிழ்த்தினீங்கடா P இப்ப 50 நியூட்டன் நிக்க போகுதா? இல்ல. ஏன்டா மேலுதைப்பும் சப்போர்ட் பண்ணுது. இப்ப தண்ணிக்குள்ள அமிழ்த்தினோட P ஒரு 30 நியூட்டன் ஆகும். P ஒரு 30 நியூட்டன் ஆகும். அப்ப உங்களோட Q 70 தான். இப்ப உங்களோட R வேறொன்று வரப்போகுது. R ஒரு 65 வரும். R ஒரு 65 வரும். அப்ப அவன் சொல்லுவான் P இப்படி அப்ப Pல எவ்வளவு குறைவு ஏற்பட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதுதான் உங்களோட மேலுதைப்பை வைக்கும். அவங்களோட மேலுதைப்போட பெருமானம் 50லேருந்து 30 குறைஞ்சுதாரு. அவங்களோட மேலுதைப்பு 20ன்னு சொல்லலாம். VρG போட்டீங்கடா G தெரியும். அமிழ்ந்துள்ள கனவளவு தெரியும். அப்ப என்ன செய்யலாம்? ரோ கண்டுபிடிக்கலாம். ரோன்னு சொன்னா இந்த குறித்த திரவம் தண்ணின்ற ரோ W கண்டுபிடிக்கலாம். சாரடத்தி கண்டுபிடிக்கிறது தெரிந்தானே. ஒரு திரவத்தில் அடர்த்தி தெரிஞ்சா சாரடத்திக்கு போகலாம். இதுலதான் இவ்வளவுதான் இதுல இம்ப்ரூவ் பண்ண இயலுமான செக்ஷன். அடுத்தடுத்த நாட்கள் ஒவ்வொன்று பார்க்கலாம். ஒரு 40-42 பிரக்டிகலிக்குன்னு நினைக்கிறேன். டைமிங்கை போல நான் 2-3 விளங்கப்படுத்தி போடுறேன். எப்படியும் எக்ஸாம் போகிறது முடிக்க எல்லாம் விளங்கப்படுத்திடுவேன்னு நினைக்கிறேன். உங்களோட இது ஏதாவது முன்னேற்றம் செய்யணும்டா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ்னா இது ஒன்று போடுறேன். கொஸ்டின் கேட்கறது ஒன்று போடுறேன். அப்போ பாருங்க. எனக்கு MCQ செய்யறதுக்கு டைம் இல்லாமல் போய்த்துட்டு எக்ஸாம் கிளாஸஸ்ன்ற பிஸி ஆகினதால அதனால இதை கொஞ்சம் பாருங்க. நிறைய பேர் இது பயனடைகிறண்டா தான் இது போடலாம் தொடர்ச்சியா. இல்லாட்டி போட்டுவே இல்லைண்ணா. அதுதான். ஓகே. நெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ்ல சந்திப்போம்.